சூப்பர் சிங்கர் முடிஞ்சு உங்களுக்கு அந்த ஒரு மியூசிக் மேல ஒரு கான்பிடன்ஸ், ஒரு ரீச் போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்தோடனே, இதை ஆமாம். எந்த அளவுக்கு நீங்க உங்களோட சொந்த இசை, ஏன்னா நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அம்மாவோட வழி வந்த அந்த இசை ஆமாம் மேல, சார். கும்மி கண்டிப்பா, பாட்டு மேல, கண்டிப்பா. அது அந்த ம். கிராமிய பாடல், அது எப்படி ம். எடுத்துட்டு போக அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு அது போவீங்க? எங்க அம்மா, அதுக்கு அடுத்து எங்க அக்கா, அ அவங்கெல்லாம் நமக்கு அந்த கும்மியெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டுருப்பாங்க. மற்ற அந்த கிராமத்து அந்த இதுலயே வளர்ந்ததால, அது ஒரு எனக்கு ஒரு தாக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. சரி நம்ம ஊரு நம்ம அம்மாவுக்கு அடுத்து நம்ம கும்மி சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்கு அக்கா சொல்லிக் குடுத்துட்டுருந்தாங்க. அவங்க தான் கூப்ட்டு அவங்க இது பண்ணதுனால, அது நானு பிறகு டேக் ஓவர் பண்ணேன். பண்ணதுனால பிறகு எப்பப்ப நம்ம ஊர்ல பொங்கல் வைக்கிறாங்களோ, அப்ப அந்த பொங்கலுக்கு நம்ம சரி அந்த அந்த பழைய காலத்திலேயே அந்த அதே பாட்டையே பாடிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. அப்புறம் நான் தான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி, நம்ம ஒரு சாமிகள் அந்த எல்லா சாமிகள பத்தி எழுதி, நம்ம கிராமப்புறம் அந்த நம்ம ஊர பத்தி எழுதுனது, நம்ம காட்டுல விவசாயத்த பத்தி எழுதுனது, ஊர் மக்கள் எப்படி இருக்கணும், நம்ம சொந்த பந்தம்லாம் எப்படி வாழணும், அப்படின்ற கருத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு, அது ஒரு நல்ல ஒரு மெட்டு மாரி ஆக்கி, நானு பாட பாட திரும்ப நானு பிறகு ஒரு "இத ஏன் நம்ம கம்போஸ் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு சார். ஏன்னா, லிரிக்ஸ் நம்ம எழுதிட்டோம். லிரிக்ஸ் எழுதிட்டோம். கரெக்ட். அதுக்குண்டான டியூனும் போட்டாச்சு. சரி அதுக்குண்டான இசை கோர்வைகள்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப தான் அந்த ஐடியா வந்தது. ஒரு தனியா ஒரு ஸ்டுடியோ போடுவோம்னு சொல்லிட்டு வீட்லயே அங்க அருப்புக்கோட்டையில ஒரு ஸ்டுடியோ அ ம்ஹ்ம். ஏற்படுத்தி கீபோர்டு, மிக்சர் யூனிட் அது எல்லாமே ஏ டூ ஜெட் வாங்கி ஒரு சவுண்ட் இன்ஜினியர் மதுரையில இருந்தாரு. "என்ன சார் நீங்க கீபோர்டு படிச்சிருக்கீங்களா?" "இல்ல சார் எனக்கு தெரியாது." "அப்புறம் இந்த இது தெரியுமா?" "தெரியாது." "ட்ரம்ஸ் வாசிக்க தெரியுமா?" "தெரியாது." "ப பிறகு கிட்டார் வாசிக்க தெரியுமா?" "தெரியாது." "பிறகு எப்படி என்ன சார் பண்ண நீங்க போறீங்க? ஒரு" ஆமா கம்போஸ் இந்த டியூன் எல்லாம் எப்படி போட்டீங்கன்னு சொல்லி அவர் கேட்டாரு என்னைய. ம்ஹ்ம். சார் வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அ ஒரு 4, 5 வரி எழுதி குடுங்க அப்டின்னாரு. அ எழுதி குடுத்தாரு. அவரு எழுதி குடுத்தாரு. சரிங்க. அந்த வரிய நானு அ உடனே பாத்துட்டு ஒரு டியூனா பாடி காமிச்சேன் அவருக்கு. ஓஹோ! அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. உண்மையிலேயே இவர் உண்மையிலேயே இவருக்கு மைண்ட்ல இயற்கையிலேயே அமைஞ்சது. இயற்கை ஞானம் கொஞ்சமாச்சும் நம்ம அந்த பிளட்ல இயற்கை வழி வழியா நமக்கு வந்தது. ஏதாச்சும் தாத்தா நம்ம மூதாதையர் ஏதாவது பாடியிருப்பாங்க. அந்த சின்ன ஒரு ஸ்பார்க் நம்ம உள்ள இருக்கும். அதனால இயற்கை நமக்கு அது கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இந்த சங்கீத ஞானம். அது அருமை. மெல்ல மெல்ல நான் சார் பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சம் நான் அதுக்கு இப்படி இப்படி பண்ணணும் சார், இப்படி இப்படி பண்ணணும் சார்ன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. சாஃப்ட்வேர்லாம் அதாவது ம்ஹ்ம். ஒரு 20,000 டோன்ஸ் சார். ஓகே. 20,000 டோன்ஸ் கொண்ட கிட் எனக்கு இன்ஸ்டால் பண்ணி, சாஃப்ட்வேர் அதில பண்ணி குடுத்தாரு. அத அந்த அத மானிட்டர்ல பார்த்து எங்கெங்க எப்படி எப்படி சேர்க்கணும், எப்படி மியூசிக் பாடணும், எந்த மாரி வைக்கணும் எல்லாமே சொல்லிக் குடுத்தாரு. அந்த டெக்னிக்கலான விஷயத்த நான் கத்துக்கிட்டு, பிறகு நான் அவர்ட்ட சரிங்க சார். கரெக்ட்டா 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு நான் ஒரு 10 பாட்டு கம்போஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி, அத ஒரு சேலஞ்சா எடுத்து அப்ப காலையில அ காலையில, மதியம், சாயந்தரம், இரவுன்னு டைமே கிடையாது சார். ஒரு பாட்டு எழுதுவேன், அத டியூன் போடுவேன், அத வாசிப்பேன். ஒன்னொன்னா வாசிச்சே நான் பழகிட்டேன். அருமை. இப்படியே பழகி, அது 1 மாசம் கழிச்சு 10 பாட்டு அவருக்கு கம்போஸ் பண்ணி, நான் 10 பாட்ட நானு அவருக்கு போட்டு காமிச்சேன். வர சொல்லி ஓகே. போட்டு காமிச்சேன். போட்டு காமிச்சா, அது அ நல்ல ஒரு சார் எனக்கு அவரே சொன்னாரு, "சார் இது இளையராஜா சார் போட்ட டியூன் மாதிரியே இருக்கே" அப்படின்னாரு. சரிங்க சார். இளையராஜா போட்ட காப்பி கிடையாது. ஆனா நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னாரு. அருமையா இருக்கு சார். ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி தான், அந்த டியூன்ல தான் ஆ கும்மி பாட்டு பிறகு அந்த டியூன்ல கும்மி பாட்டுக்கு உண்டான லிரிக்ஸ் எழுதி, அத அப்படியே மாத்திட்டேன். நான் போட்டதெல்லாம் லவ் பாட்டு. ம்ஹ்ம். ஆனா அந்த பாட்ட அப்படியே சாமி பாட்டா மாத்தியாச்சு. ஓஹோ! நான் போட்டேன் சார். நான் 2 பாட்டு கம்போஸ் பண்ணேன் சார். அதாவது நம்ம
மதுரை கள்ளழகருக்கு பாட்டு அழகருக்கு தான் கம்போஸ் பண்ணேன். கொஞ்சம் பாடுங்களேன். ஏ வருது வருது பாரு நம்ம அழகரோட தேரு, ஏ வாழ வைக்கும் ஊரு இதுக்கு மதுரைன்னு பேரு அப்படின்னு அந்த பாட்டு சார். அது வந்து மதுரை ஃபுல்லா நானே சிடி ஒரு 150 சிடி வந்து ரெடி பண்ணி அந்த ஒரு பாட்டு மட்டும் ரெடி பண்ணி ஓகே. போடும்போது மதுரை அழகர் வந்து இறங்கும்போது ஆத்துல இறங்கும்போது இறங்கும் போது. மதுரை ஃபுல்லா என் பாட்டு பாடிச்சு சார். அதுல ஒரு நல்ல ஒரு பிரேம் கிடைச்சது எனக்கு. ஏன்னா அப்புறம் அதுக்கு அடுத்து தான் அப்புறம் லவ் பாட்டுலாம் நிறைய பாட்டு சார். ஒரு 160 பாட்டு நானே கம்போஸ் பண்ணேன் சார். ரொம்ப போல அதுலயே இருப்பேன். சாப்பிடுவேன், திரும்ப வந்து உட்காந்துக்கிருவேன். வீட்டிலே நினைப்பாங்க, என்னடா இவர் பெரிய இசை ஞானி மாதிரி போய் போய் மேலே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு பாட்டாக அவங்க கேட்கும்போது அவங்க கூட சந்தோஷப்பட்டாங்க. இதில் என்னுடைய ஒய்ஃப் தான் சார் எனக்கு ரொம்ப நல்லா அந்த ஊக்கப்படுத்தினது. அவங்க ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில் போய் படம் அந்த டாப் 30 வந்து நான் செலக்ட் ஆனேன் சார். ம். எல்லாரும் பாடுறாங்க, அதில் அதையும் சொல்லிடுறேன். அது வந்து டாப் 30 செலெக்ஷன் நடந்துச்சு. இவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. டாப் ராகவன் சார் ராகவன் நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லி 5 ஜட்ஜும் எந்திரிச்சு நின்று கை தட்டி சொல்லும்போது என் ஒய்ஃப் அங்கேருந்து குடுகுடுன்னு மேடைக்கு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அது உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு இந்த பாட்டை பாடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி இன்னைக்கு வந்து பாடின யங்ஸ்டர்ஸ் கிட்ட சத்தியமா இருக்கு. நீங்க ஒரு ராணுவ வீரர், அப்படி ஒரு ராணுவ வீரரா இருந்து கூட பாட்டிலே நீங்க வீரரா இருக்கீங்க. நல்ல ரசிகையாவும் இருக்க முடியும், அதே மாதிரி கண்டிப்பா. கிரிட்டிக்காவும் இருக்க முடியும். ஆமா ஆமா நம்ம வேற யாராவது இது என்ன இப்படி பாடிட்டீங்கன்னு சொன்னா நம்ம அதை வந்து எடுத்துக்கிறது அப்பயும் கொஞ்சம் அம்மாவுக்கும் கஷ்டப்படுவோம். அம்மாவுக்கும் ஒரு அந்த மனைவி பாட்டு சில நான் போது பாடி எடுத்துக்கும். காமிப்பேன். இதுல அந்த இடத்துல சுதி இப்படி வரணும், அந்த இடத்துல இப்படி வரணும்னு சொல்லி அந்த அப்பயும் சொல்றாங்க. அவங்களுக்கு வயசு அந்த அப்ப ஆமா feedback. 88 வயசு இருந்துருச்சு. அப்பயும் அதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பெத்தவள போல ஒரு சொந்தம் எங்கேது, எந்த உசுரும் இல்ல அந்த பந்தம் இல்ல. இந்த மாதிரி அவங்க போன அனுபவங்கள்லாம் அப்பப்ப கேட்டு 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 எப்படி அந்த மாதிரி சத்யவான் சவத்துல 8 கட்டையும் தாண்டி பாடுவேன். அந்த ஹார்மோனியக்காரரை பேசாம உட்காந்துக்குவாரு. நீ இப்படி பாடினா எப்படிமா வாசிக்கிறது அப்படிம்பாரு. இந்த இதுலயே அடங்க மாட்டேங்குது வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட வாய்ஸ் எங்க அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு அதுவும் பெரிய ஒரு பெருமை. பெருமைதான். ஏன்னா இதனோட ஒரு பரிணாமத்தை பாத்தீங்கன்னா 1940, 50 அம்மா தாத்தா அவங்க எடுத்து இது செய்யும் போது அன்னைக்கு இந்த ஆமா. மாதிரி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்ல, ரெக்கார்டிங் இல்ல, ம். ஒரு சிஸ்டம்ஸ் இல்ல. பட் ம். நீங்க அதையே ஒரு 50-60 வருஷம் கழிச்சு அதை நீங்க அதை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. மதுரையில ஆமா. இருந்து உங்களுக்கு ஒரு கரெக்ட். சமூக அதான் நீதி சார். உங்களுக்கு ஹெல்ப் அது பண்ணிருக்காரு. வந்து பெரிய விஷயம். ஆமா. பெரிய விஷயம் அது. ஆ. இது வந்து அழியவே அழியாது. அந்த ஒரு ஆ. 40ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம். பட் அதை நீங்க எடுத்து செஞ்சு இன்னைக்கு அந்த ஒரு 160 சாங் உங்களோட படைப்புகள் வந்து இன்னைக்கு டிஜிட்டலா இருக்கு. அது அழியாது. இருக்கு சார். இருக்கு. அந்த ஒரு இதுல இது இருக்கு. நான் எனக்கு அடுத்து சரி ஏதாச்சும் ஒரு வாரிசு நமக்கு வரும்னு சொன்னா இப்ப பேத்தி எனக்கு வந்து கொஞ்சம் அது அந்த இது வந்து தெரியுது, ஸ்பார்க் தெரியுது. அது கொஞ்சம் அந்த 5 வயசாகவும் நல்லா சங்கீதம் கொஞ்சம் படிக்க வச்சு இதெல்லாம் போட்டு காமிச்சு இதாம்மா தாத்தா செஞ்ச ஒரு இது, இந்த சொத்தை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அருமை. அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க சார், இந்த மாதிரி திறமைகள் வந்து எல்லாருக்கும் இந்த பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, ஆனா பாடணும்னு தோணும், ஆனா பாட முடியாது. ஒண்ணு அந்த ஸ்கில் அந்த திறமை இல்லாம போகும். சில பேருக்கு திறமை இருக்கும், ஆனா அந்த புகழோட வெளிச்சம் இல்லாமலே இருப்பாங்க. இருப்பாங்க. ஆனா நீங்க ஆக்டர் சூப்பர் சிங்கர் இப்ப டாப் 18 வரைக்கும் வந்தது வந்து புகழ் இருக்கு சார். இருந்தாலும் என்னுடைய கனவு வந்து சரி எப்படியாவது நம்ம ஒரு சினிமால என்னுடைய டார்கெட் வந்து ஒரு பாட்டாவது சினிமால பாடணும். அதான் லட்சியம். ஆமா. அது போக நான் அது இது டாப் 18 வரைக்கும் வந்த பிறகு நான் இமான் சாரை போய் பார்த்தேன். இமான் சார் போய் பார்த்து அந்த சிடி எல்லாம் கொடுத்தேன். சார் இந்த வயசுல நீங்க இப்படி பாடுறது வந்து எனக்கே ஆச்சரியமா தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரோட ஒரு நின்று போட்டது உங்களுக்குண்டான ஒரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் நோட் பண்ணிச்சிட்டாரு. அவர் பி எல்லாம் நோட் பண்ணிச்சு, இந்த சிடி எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து நமக்கு சென்னை என்ற இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் கூடும்போது, குழந்தைகள் இது எல்லாம் கூடும்போது, பேரம்பேத்தி அந்த மாதிரி கல்யாண காட்சிகள் அந்த மாதிரி வரும்போது குடும்ப சுமைகள் வந்து அதிகமானதுனால அந்த சென்னையில இருந்தா இந்நேரம் நான் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சிங்கர் ஆயிருப்பேன் சார். கண்டிப்பா சிங்கர் ஆயிருப்பேன்.